ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 50. இந்த பகுதியில் 57வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 7வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 7. ஆக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாக்ஷோ பிரதர்தனக பிரபூதஸ்திரிக குப்தாம பவித்ரம் மங்களம் பரம். 57வது திருநாமம். ஓம் சாஸ்வதாய நமக. நித்தியமானவர், நீரோட்டம் போல் உலகை காக்க செயல்படுபவர். இதை விஷ்ணு பகவான் பிருகு மகரிஷியுடன் செய்த லீலையில் இருந்து பார்க்கலாம். 18 நாட்கள் மகாபாரத யுத்தம் முடிந்த பின் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மரை அணுகி தர்மர் தனக்கு உலகிலேயே மிக சிறந்த தர்மங்களை உபதேசிக்கும்படி வேண்டினார். அவருக்கு பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உபதேசித்தார். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல நீதி கதைகளையும் கூறினார். அப்படி அவர் கூறிய பல கதைகளுள் ஒன்றுதான் நாம் இப்போது பார்க்க போகும் கதையும். சமுத்திரராஜனின் மகளாக பார்க்கடலில் தோன்றிய மகாலட்சுமி திருமாலுக்கு மாலையிட்டு அவரது திருமார்பிலும் ஏறி அமர்ந்து கொண்டாள். இதனால் சமுத்திரராஜன் திருமாலுக்கு மாமனர் ஆகிவிட்டார். இது நாம் அறிந்ததுதான். இப்படி சமுத்திரராஜனின் மகளான மகாலட்சுமியை பெருமாள் மணந்து கொண்டதால் சமுத்திரராஜனுக்கு கிடைத்த மரியாதைகளை கண்டு வியந்து போன பிருகு முனிவர் சமுத்திரராஜனை போல தானும் திருமாலுக்கு மாமனார் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மகாலட்சுமியிடம், சமுத்திரராஜனுக்கு நீ மகளாக அவதரித்தது போல எனக்கும் மகளாக வர வேண்டும் என்று வேண்டினார். அவரது பிரார்த்தனையை ஏற்ற மகாலட்சுமி பிருகு முனிவருக்கும் அவரது மனைவியான கியாதிக்கும் மகளாக அவதரித்தாள். அந்த குழந்தைக்கு பிருகு முனிவர் பார்கவி என்று பெயரிட்டார். திருமண வயதும் வந்தது. திருமால் வந்து பார்கவியை திருமணம் செய்து கொண்டு பிருகு முனிவருக்கு மருமகன் ஆனார். பிருகு முனிவரும் மகிழ்ந்தார். திருமணம் முடிந்தவுடன் பார்கவியை அழைத்து கொண்டு வைகுண்டத்துக்கு கிளம்பினார் திருமால். அப்போது தன் தந்தையை கௌரவிக்கும் விதமாக ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்து அதில் பொன்னிறமான கோட்டையும் அவருக்கு கட்டி கொடுத்தாள் பார்கவி. கோட்டையின் சாவியை பிருகு முனிவரிடமும் தந்தாள். சில காலம் நன்றாகவே கழிந்தது. ஒரு நாள் மகாலட்சுமி தேவி அந்த கோட்டைக்கு செல்ல விரும்பி பிருகு முனிவரிடம் சாவியை தருமாறு கேட்டாள். ஆனால் அவர் என்ன சொன்னார்? தந்தைக்கு பரிசாக தந்த பொருளை நீ எப்படி திரும்ப கேட்கலாம் என்று கேட்டு சாவியை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். இதை கேள்வியுற்ற பெருமாள் பிருகுவிடம் வந்து அவருக்கு அறிவுரை கூறினார். ஆனால் பிருகு முனிவர் திருமால் மீது கோபம் கொண்டார். மகரிஷிகள் என்றால் கோபம் மட்டும் தானே படுவார்கள், கூடவே சாபமும் தான் வரும். என்ன சொன்னார் பிருகு மகரிஷி? தேவாதி தேவனாக நீ இருப்பதால் தான் என்னை போன்ற மனிதனின் எண்ணங்களும் துன்பங்களும் உனக்கு புரிவதில்லை. நீயும் எங்களைப் போல பூமியில் பல பிறவிகள் பிறந்து நாங்கள் படும் துன்பங்களை நீயும் அனுபவிக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். பிறகு பிரம்மதேவரிடம் சென்ற திருமால், உங்களது மானசீக புத்திரரான பிருகு நான் பரம்பொருளாக இருப்பதால் தான் சாதாரண மனிதர்களின் துன்பங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றும் அதனால் நான் சாதாரண மனிதனைப் போல் பூமியில் பிறந்து துன்பப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஆகையால் நான் உலகை படைக்கும் பொறுப்பை உங்களிடமும் அழிக்கும் பொறுப்பை பரமசிவனிடமும் அளித்துவிட்டு என் மாமனாரின் வீடான பார்க்கடலில் ஓய்வெடுக்க செல்கிறேன். நீங்கள் எப்போதெல்லாம் பூமியில் பிறக்க சொல்கிறீர்களோ அப்போதெல்லாம் நானும் பிறப்பேன் என்றார். ஏனென்றால் இப்போதுதான் படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் கொடுத்து விட்டாரே எம்பெருமான். அதனால் பிரம்மா சொல்லும் போதெல்லாம் பூமியில் பிறக்கிறேன் என்று சொல்கிறார். அதை கேட்ட பிரம்மா, எம்பெருமானே, இப்படி ஒரு நாடகத்தை நீ நிகழ்த்தலாமா?
உலகை நான் படைப்பது போலவும் சிவன் அளிப்பது போலவும் தோன்றினாலும் உண்மையில் எங்களையும் இயக்கி இச்செயல்களை செய்விப்பவன் நீ என்றோ. ஆனால் நீ ஒரு லீலை செய்ய திருவுள்ளம் பற்றிய பின் அதை எங்களால் மாற்ற இயலாது. ஆகையால் நீ பார்க்கடலில் ஓய்வெடுத்துக்கொள். உன்னுடைய அருளால் நான் படைப்பு தொழிலை செய்கிறேன். நாங்கள் துன்பப்படும் போதெல்லாம் உன்னை பூமியில் அவதரிக்க வேண்டுகிறேன் என்று சொன்னார். இந்த கதையை தர்மராஜனுக்கு சொன்ன பீஷ்மர், மனிதனைப் போல பிறந்து துன்பப்பட வேண்டும் என்று பிருகு சொன்ன சாபத்தை ஏற்று பிரம்மாதி தேவர்கள் பார்க்கடலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் திருமால் பூமியில் அவதாரம் செய்கிறார் என்று சொன்னார். அப்போது தர்மராஜர் பீஷ்மரிடம் கேட்டார், பாட்டனாரே, பிருகுவின் சாபம் பரமாத்மாவான திருமாலை எப்படி பாதிக்கும்? அவர் ஏன் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு பிறக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பீஷ்மர், சர்வேஸ்வரனான அவனை ஒரு ஜீவனின் சாபம் எதுவும் செய்யாது. ஆனாலும் தன் பக்தர்களிடம் தோற்பதில் ஆனந்தம் கொள்கிறார் திருமால். அதனால் பிருகு மகரிஷியிடம் தோற்று போனதாக காட்டிக்கொள்கிறார். பிருகு மகரிஷி திருமாலிடமே கோபம் கொண்டாலும் அவர் ஒரு சிறந்த பக்தர் தானே. அந்த பக்தரின் வாக்கு பொய்யாகிவிட்டது என்று ஒரு பேச்சு இந்த உலகில் வரக்கூடாது தானே. அப்படி ஒரு பேச்சை பெருமாள் விரும்பவில்லை. ஆகவேதான் பிருகுவின் வாக்கை உண்மைப்படுத்துவதற்காக திருமால் பல பல அவதாரங்கள் எடுத்து பூமியில் பிறந்து அடியார்களையும் தர்மத்தையும் காத்து கொண்டே இருக்கிறார். இத்தகைய அவதாரங்களை நீரோட்டம் போல தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வந்து உலகை காப்பதால் திருமால் சாஸ்வத என்று அழைக்கப்படுகிறார். இந்த 57வது திருநாமமான சாஸ்வத நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய வார்த்தைகளையும் திருமால் மெய்ப்பிப்பார். இது 57வது திருநாமம். அடுத்து 58வது திருநாமம் ஓம் கிருஷ்ணாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.